இறைவன் சுழல விடுகின்றான். ஒரு மனிதன் எல்லா நேரத்திலும் இன்பம் உள்ளவனாக, சந்தோஷமானவனாக, மகிழ்ச்சி அடைந்தவனாக இருப்பது கிடையாது. எல்லா நேரத்திலும் கவலை உள்ளவனாக, கஷ்டத்தோடு இழப்புகளோடு இருந்தவன் கிடையாது. இது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியவனாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவனாக ஒரு கட்டத்திலே இருப்பான். திடீரென்று ஆட்சி பறிக்கப்பட்டு, பதவி பறிக்கப்பட்டு ஒன்றுமில்லாதவனாக நிற்கக்கூடியவனாக மாறிவிடுவான். ஆரோக்கியமானவனாக உடல் வலுவோடு ஒரு கட்டத்தில் இருப்பான். நோய் நொடிகள் வலுவிழந்தவனாக, ஆரோக்கியம் குன்றியவனாக மாறி போய்விடுவான். மக்கள் செல்வாக்கோடு எனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு கட்டத்தில் இருப்பான். திடீர்னு பார்த்தா யாருமே இல்லாதவனாக, மக்கள் ஆதரவு இல்லாமல் அனாதையாக, நெருக்கடியாக நிற்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவான். மனிதன் செல்வத்தோடு பொருளாதாரத்தோடு அதிகம் சந்தோஷத்தோடு வாழக்கூடியவனா இருப்பான். திடீர்னு பார்த்தா பொருளாதாரத்தெல்லாம் இழந்து வறுமையோடு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு போயிடுவான். இப்ப மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாக எல்லா நேரத்திலும் இருக்காது. கஷ்டமும் துன்பமும் அதே மாதிரி இன்பமும் சந்தோஷமும் நிறைந்ததாக மனித வாழ்க்கை இருக்கிறது. மாறி மாறி வரும். இறைவன் காலச்சக்கரத்தை மாற்றி மாற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுழல விடுகின்றான். இந்த சந்தோஷமானது, மகிழ்ச்சியானது நடக்கும் பொழுது, தனக்கு விருப்பமானது நடக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கக்கூடிய மனிதன் தனக்கு விருப்பம் இல்லாதது, இழப்புகள், கஷ்டங்கள் வரும் பொழுது மட்டும் துவண்டு போய் புலம்பக்கூடியவனாக போயிடறான். மனுஷன் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறான், கஷ்டத்தை, இழப்புகளை ஏற்க மறுக்கிறான். இந்த நிலையில இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன பார்வையை நமக்கு தருகிறது என்று சொன்னால், இரண்டையும் ஒரே மாதிரியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ரெண்டுமே இறைவன் தந்தது என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய பார்வையாக இருக்கணும். முஸ்லிம் அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை சரியான முறையில் நம்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் ரெண்டுமே இறைவன் தந்ததுதான், அதை நம்பணும். அப்படிப்பட்டவன் தான் இறை நம்பிக்கையாளன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒருத்தர் சரியான முறையில் இறைவனை நம்புகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மூமின் இறை நம்பிக்கையாளனை பார்த்து அஜபன் லி அம்ருல் மூமினின், அவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால், இன் அசாபத்து சர்ராகு சக்கரன், அவனுக்கு ஒரு இன்பமான மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்துவிட்டது என்று சொன்னால் அவன் இறைவனுக்கு சுக்குரு செய்கிறான். சக்கரன் சுக்குரு செய்கிறான், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். நமக்கு நிறைய கிடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறோம், நல்லபடியான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு இறைவனை மறந்து போகிறவனா போகல. இறைவன் என்று தந்த நானா உழைச்சி சம்பாதிச்சு அப்படின்னு நினைக்கல. இறைவன் தந்தது என்று இறைவனுக்கு சுக்குரு செய்கிறான், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அதே மாதிரி அசாபத்துகு லர்ராகு, அவனுக்கு துன்பம் கஷ்டம் வந்தது என்று சொன்னால் சபரன், இறைவனிடம் சபூர் செய்கிறான், பொறுமையாக இருக்கிறான். இது இறைவன் தந்தது என்று ஏற்றுக்கொள்கிறான். இந்த ரெண்டுமே அவனுக்கு காண ஹைரன் லகு, இரண்டும் நன்மையாக போயிடுவது. அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருந்ததுனால நன்மை கிடைச்சிருது, அவனுக்கு சந்தோஷம் வந்தாலும் அதை இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுனால அதுவும் காண ஹைரன் லகு, அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சரியான முறையில நம்பக்கூடியவன் இரண்டே ஒரே மாதிரியா பார்க்கணும். கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இறைவனிடமிருந்து வந்தது என்று ஒரே மாதிரியா பார்க்கணும். கஷ்டம் வரும் பொழுது மட்டும் புலம்பிடக்கூடாது, இது என்னால தாங்க முடியாது, இறைவன் எப்படி எனக்கு தரலாம், இறைவனுக்கு சில பேர் கண்ணே இல்லையா, இறைவனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்று இறைவனை நிந்தனை செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்படி போய்விடக்கூடாது, பொறுமையா இருக்கணும். கஷ்டம் துன்பம் இழப்புகள் ஏற்படும் பொழுது இறைவன் நன்மையை வைத்திருக்கிறான், இதுல ஏதாவது நமக்கு ஏதாவது நன்மை பிற்காலத்தில் நடக்க இருக்கும், இறைவனுடைய விதி இதுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு விளங்காது சில விஷயம், இது கஷ்டமாய் தெரியும், இழப்புமாய் தெரியும், தீமைமாய் தெரியும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை வச்சிருப்பான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அசான் தக்ரஹு செய்யன் ஒவ்வொரு ஹைரல்லக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, இது இல்லப்பா இப்படிலாம் நடந்துட்டுது என்று சொல்லி நீங்கள் வெறுப்பீர்கள் ஒரு விஷயத்த, அதுல அல்லாஹ் நன்மையை நாடி இருப்பான், அதில் அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நமக்கு வெறுக்கக்கூடிய விஷயமா ஒண்ணு தெரியும், அதுல நன்மை இருக்கும்.
நமக்கு இழப்பு மாதிரி தெரியும். அந்த இழப்புல அல்லாஹ் பிற்காலத்துல ஒரு நன்மையை தந்திருப்பான். நாம ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு வேலைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ல போய் நிற்போம். பஸ் வரும், கூட்டத்தோடு வரும், ஏறதுக்கு முண்டி அடிச்சு உள்ள காலை வச்சு ஏறிடுவோம். ஆனா கொஞ்சம் கூட நம்மளால போக முடியல, கீழே சாடிடுவோம். அப்ப நம்ம நிந்தனை பண்ணுவோம், அப்ப நம்ம புலம்புவோம், இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு, இந்த வேலைக்கு மட்டும் போயிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி போயிருக்கும், அல்ல இப்படி ஆக்கிட்டானே நம்ம பொறுமை இல்லாம சத்தம் போடுவோம். ஆனா அதே நேரம் கொஞ்ச நேரத்துல தகவல் வரும், அந்த பஸ் எங்கேயோ போய் இடிச்சுது, பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அங்க பஸ்ல உள்ள ஆளுக்கு பாதிப்பு வந்துருக்கு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப நல்ல ஆளை நம்ம தப்பிச்சோம், அல்ல ஏதோ நன்மை அப்ப நினைப்போம். அப்ப நினைக்கிறது இல்ல பொறுமை, முதல்ல அல்ல ஏதோ நன்மை நாடிப்பான்னு நினைக்கணும். முடிஞ்ச பிறகு நினைக்கிறது கிடையாது. முடிஞ்ச பிறகு இது நடந்ததுக்கு அப்புறம் இது அல்லாவுடைய நாட்டு நினைக்கிறது பொறுமை கிடையாது. முதல்ல இது அல்லாவுடைய நாட்டை நினைக்கணும். அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயம் வெறுப்பா தெரியக்கூடிய விஷயத்துல நமக்கு நன்மை நாடி இருப்பான் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுது. இது ஒரு சைக்காலஜியா உளவியல் ரீதியான ஒரு அறிவுரை தத்துவம், மருத்துவ ரீதியான ஒரு தத்துவம். ஒருத்தன் கஷ்டம் கவலை இழப்புகள்ல இருக்கும் பொழுது கூட கொஞ்சம் அவனை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திடக்கூடாது, இதுல நன்மை இருக்கு என்று சொல்லி அவனை ஒரு ஆசுவாசப்படுத்தும் பொழுது அவன் தெளிவான மனநிலைக்கு வந்துடுவான், ஆறுதல் அடைஞ்சிருவான். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு சொல்லித் தருகிறது, உலக மக்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்ப நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, இழப்புகள் ஏற்படும் பொழுது இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியது, அல்லாஹ்வுடைய விதி இது, அல்லாஹ் ஏதாவது நன்மையை நாடி இருப்பான் என்று நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். பாதிப்புகள் ஏற்படும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் இப்படிதான் இருக்கணும். இன்னும் இஸ்லாம் நம்மை ஆசுவாசப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஒரு தகவலை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலி அப்தி மூமினி இந்தி ஜஸாஹு, ஒரு மூமினுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இதை தவிர வேற இல்லை. என்ன இதா கபல்து சஃபியஹு துன்யா, இந்த உலகத்துல அவனுக்கு ஒரு விரும்பக்கூடிய ஒன்றை இறைவன் பறிச்சிடறான். உலகத்துல அவன் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒன்றை இறைவன் பறித்து விடுகிறான். சும்மஸ்தபாஹு, அந்த நேரத்துல அவன் பொறுமை காத்தான் என்று சொன்னால் இல்லல் ஜன்னா, அவனுக்கு சோனத்தை தவிர வேறு கிடையாது. நம்ம இந்த உலகத்துல ஒண்ணுக்கு மேல நல்ல ஆசை வச்சிருக்கிறோம், நல்ல விருப்பம் வச்சிருக்கோம். பெரும்பாலும் நம்ம அதிக விருப்பப்படுறது உறவுகள் மேலதான், அதிலும் ரத்த பந்த உறவுகள், தாய் தந்தை பிள்ளை அண்ணன் தம்பி சொந்த பந்த அந்த மனைவி மக்கள், இதுலதான் நம்ம அதிக ஆசை வைப்போம், அதிக விருப்பம் வைப்போம், அதிக பாசம் வைப்போம். இந்த மாதிரியான ஒன்றை நேசிக்கக்கூடிய அதிக விருப்பம் வைக்கக்கூடிய ஒன்றை நம்ம இழந்துடுறோம். அந்த நேரத்துல நம்ம பொறுமை காத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு சொர்க்கத்தை தவிர வேற ஒண்ணும் தரமாட்டான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தாய் இறந்துட்டாங்க, தந்தை இறந்துட்டாங்க, பெற்ற பிள்ளை ஏதாவது பறி கொடுத்துடுறோம், அந்த நேரத்துல நம்ம அழுது புலம்பி இறைவன் நிந்திச்சிடக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் இது எப்படி நடக்கலாம் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் நாம பொறுமை காத்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால் அது சொர்க்கம், அதை தவிர வேற கிடையாது என்று ரசூலுல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக இழப்பின் போது ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கு என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுறாங்க. இது வெறுமனே அறிவுரையா சொல்றதோடு மட்டும் ஒரு சம்பவத்திலே இதே தகவலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தோழர்களோட அடிக்கடி உட்கார்ந்து உரையாடுவார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார், குர்ஆனுடைய விளக்க உரையை சொல்லுவாங்க, பயான் செய்வாங்க, நிறைய ஒழுக்க சம்பந்தமான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான மக்கள் மத்தியில அவங்களுடைய சபையில மக்களை உட்கார வச்சு தோழர்களை உட்கார வச்சு அவங்கள்ட்ட அறிவுரை சொல்றாங்க. இந்த சபைக்கு ஒரு மனிதர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அடிக்கடி வருவார். ஒரு மனிதர் நபிகள் நாயகமுடைய சபைக்கு அடிக்கடி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகளை பயான கேட்கறதுக்கு அமர்வார். திடீர்னு கொஞ்ச நாளா பார்த்தா அந்த மனிதரை காணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இன்னைக்கு உள்ள பேச்சாளர்கள் மாதிரி முன்னாடி யார் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நான் தான் முன்னாடி கேட்டேன்னு சொன்னா கூட மறந்து போகக்கூடிய ஆளு ரசூலுல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ் முன்னாடி யார் யார் இருக்காங்கிறத அப்படி கவனிக்கக்கூடியவரா, துல்லியமா வாட்ச் பண்ணக்கூடியவங்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் மிஸ் ஆனா கூட அவர் ஏன் வரல, எதுக்கு வரல, அவர் எந்த ஊர் என்னன்னு விசாரிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் இவரை காணலன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் எங்கன்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த மக்கள் சொல்றாங்க இன்னஹு கதுமாத், அந்த மனிதனுடைய மகன் இறந்து போனார். அந்த மனிதன் மகன் மேல அதிக பாசம் வச்சிருந்தாரு, அந்த பாசம் வச்சிருந்த அந்த மகன் இறந்து போனாரு, மௌத்தாயிட்டாரு. மௌத்தானதுனால அந்த கவலையில அந்த வெறுப்புல அவரு வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு, வெளியே வரல, அதனாலதான் சபைக்கு வராம பயான் கேட்க வராம இருக்கிறாரு போல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியும் அந்த மனிதர்
அவருடைய மகன் மேல அதிக பாசம் வச்சிருக்கிறார் என்பது ரசூல்லாவே கேட்டுக்கிறாங்க. அது துணிப்புகு இவர் இந்த பையன் மேல நீங்க அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு ரசூல்லா கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்கும் போதெல்லாம் அந்த மனிதர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க எப்படி அல்லாஹ் மேல நேசம் வச்சிருக்கிறீங்களோ அல்லாஹ் உங்க மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறானோ நான் உங்க மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறோனோ அதே அளவுக்கு என் பையன் மேல நான் அதிக பாசம் வச்சிருக்கிறேன், நேசம் வச்சிருக்கிறேன், அவனை பிரிஞ்ச மேல இருக்க முடியாத அளவுக்கு நேசம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த மனிதன் பல தடவை சொல்லிருக்கிற ரசூல்லாட்ட அதுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில ரசூல்லாவுக்கு தெரியும் இந்த மனிதர் தன்னுடைய மகனை இழந்தா எப்படி துணிச்சு போவாரு, எவ்வளவு கவலைப்படுவாரு என்பது ரசூல்லா தெரிந்திருக்கும். தெரிந்த அடிப்படையில் அந்த மனிதரை சந்திக்கிறாங்க ரசூல்லா. அவரை சந்திச்சு அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு ஆறுதல் படுத்துறாங்க. கவலைப்படாதீங்க, மகனை இழந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த இழப்பு உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டமா தெரியும், கவலையா தெரியும், உங்களுக்கு வேதனையா தெரியும். ஆனால் இதுல கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அபுவாபில் ஜன்னத்தி கது வஜத்தகு என் தெளிவு. சுவனத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது எந்த வாசல் வழியாக நீங்க போனாலும் அங்க உங்க முன்னாடி உங்க பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அங்க உங்களுக்காக உங்களை வரவேற்பதற்காக சொர்க்கத்தின் எந்த வாசல்ல போனாலும் காத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு அல்லாஹ் தரப்போறான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுவாசப்படுத்துறாங்க. அப்ப நம்முடைய பையன் இறந்து விட்டான் என்று சொல்லி அந்த மனிதர் கவலையில வேதனையில அவரு வேற ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்து விடக் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அழகான முறையில இந்த செய்தியை எடுத்து வைக்காங்க. இந்த நற்செய்தியை சொல்றாங்க. இது இழப்பா தெரியும், உங்களுக்கு இழப்பா தெரியும், மறுமையில உங்களுக்கு பெரிய பாக்கியம், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தகவலை சொல்றாங்க. இந்த நற்செய்தியை கேட்ட உடனே சுத்தி இருந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆர்வம் வந்துருது. மனிதருக்கு மட்டும்தான் கிடைக்குமா சொர்க்கம்? நமக்கு ஏதாவது பிள்ளை இறந்து போனா, ஏதாவது இழப்புகள் வந்துருந்தா, நம்ம தாய் தந்தரை பறி கொடுத்தா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்று ரசூல்லாட்ட கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு அம்லி குல்லினா அந்த மக்கள் கேட்கிறாங்க. அழகு வாசத்துன் அவருக்கு மட்டும்தான் இது நடக்குமா, அவருக்கு மட்டும்தான் இந்த நற்செய்தியா, அம்லி குல்லினா மற்றவங்களுக்கு கிடையாதா என்று சொல்லி ரசூல்லாட்ட அந்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ரசூல்லாட்ட கேட்கிறாங்க. ஒன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பல் இல்ல லிக்குல்லிக்கும் உங்க அனைவருக்குமே இது உண்டு. அப்ப இதுல இருந்து என்ன தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்றாங்கன்னா, எந்த மனிதர் அவருக்கு பெரிய இழப்பு இந்த உலகத்துல ஏற்படுது, பெரிய இழப்பு பெரிய உயிர் பலியை கூட அவருடைய வாழ்க்கையில பார்த்துறாருன்னா அந்த நேரத்துல அவருக்கு பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால் அதுக்கு நாளை மறுமையில அவருக்கு சொர்க்கம் தான் பரிசு. சொர்க்கத்துல மிகப்பெரிய தர்ஜாவே அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல நற்செய்தி கூறுகிறார்கள். அப்ப பொறுமையோடு ஒரு மனிதர் தனக்கு இழப்பு ஏற்படும் பொழுது இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவலை நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். அப்ப இந்த தகவல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது இதா அசாபத்துஹும் முஸீபா, உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும் பொழுது, அவளுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அல்லாஹ்விடமே செல்ல போகிறோம் என்று சொல்வார்கள். இன்னல்லாஹ மஅ ஸாபிரின், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப கஷ்டங்கள் துன்பங்கள் பாதிப்பு இழப்பு மாதிரி தான் தெரியும். இந்த உலகத்துல பெரிய இழப்புகள் வரும், ஆனா அதை விதின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் இப்படிதான் நாடு இருக்கிறான், இதுல ஏதாவது நன்மை இருக்கும் என்று ஒரு முஸ்லிம் நினைக்கணும். ஒரு முஸ்லிம் அந்த நேரத்தை இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இது எப்படி நடக்கலாம், இது நமக்கு தான் நடக்கணுமா என்று ஒரு முஸ்லிம் வேதனையை வெளிப்படுத்திடக்கூடாது. இது இறைவனுடைய நாட்டம் என்று நினைக்கணும். பொறுமையோடு இருக்கணும். பொறுமையோடு இருந்தா மறுமையில நமக்கு சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன நற்செய்தியை நம்ம எண்ணி பார்க்கணும். நற்செய்தியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையா இருப்பதற்கு இந்த இழப்புகள் ஏற்படும் பொழுது நாம கேட்கறதுக்கு ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி ஃபஅலிஃப்னி கைருன் மின்ஹா. அந்த இழப்பு ஏற்படும் பொழுது நீ என்ன துஆ கேட்க வேண்டும் என்று சொன்னால், இறைவா எனக்கு இந்த இழப்பை தந்துட்ட, இந்த துன்பத்தை தந்துட்ட, கஷ்டத்தை தந்துட்ட, இதுக்கு எனக்கு கூலியதா, இந்த துன்பத்துக்காக வேண்டி எனக்கு நன்மையதா, எனக்கு கூலியதா என்று பிரார்த்தனை செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த துன்பத்திற்கு பகரமாக ஒரு சிறந்ததை எனக்கு தா என்று நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இந்த துஆவை நம்ம ஒருத்தரும் துன்பம் ஏற்படும் பொழுது இறைவனை கேட்கக்கூடியவளா இருக்கணும். இறைவா இந்த துன்பத்திற்கு எனக்கு கூலியதா, இந்த துன்பத்திற்கு பகரமாக இதற்கு நிகராக இதோட சிறந்ததா எனக்கு தா என்று சொல்லி இறைவனை இந்த துஆவை கேட்க வேண்டும். இந்த நேரத்துல எந்த நேரத்துல இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த துஆ சில நேரங்கள்ல பலிக்கவும் செய்திருக்கிறது என்று சொல்லி சஹாபாக்களுடைய அனுபவங்கள் மூலமா பார்க்க முடியுது. சஹாபாக்கள் இந்த துஆக்களை பாதிப்பு ஏற்படும் பொழுது ஓதுன காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே அல்லாஹ் அதற்கு பகரமா நன்மை தந்திருக்கிறான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா
அவங்க வந்து கணவர் அபு சலமா கணவர் மேல இவங்களுக்கு பயங்கர பாசம், ரொம்ப பாசம், அதிக நேசம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரும் தன்னுடைய மனைவி மேல வந்து அவ்வளவு பாசம் வச்சிருக்கலாம், மனைவிக்கு தேவையானதை செய்து கொடுத்திருக்கலாம். அதனால அந்த மனைவி வந்து அவருடைய கணவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப நேசம் வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவர் இறந்து போயிடுறாங்க. அந்த அபு சலமா என்கிற அந்த சஹாபி, அந்த மனிதர் வந்து இறந்துட்டாரு. இறந்த உடனே உம்மு சலமா அவங்களுக்கு ரொம்ப கவலை. ஏன்னா அவ்வளவு பாசம் வச்ச கணவர் இறந்து போனாருன்னா எந்த மனைவியாலும் தாங்கி கொள்ள முடியாது. தன்னுடைய கணவர் இழந்த அந்த துக்கம், கவலை அவங்களால ஒண்ணுச்சு அதை எப்படி ஏற்றுக்கொள்ளன்னு தெரியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த துவாவை ஓத நினைக்கிறாங்க. ஆனா அந்த துவாவை ஓதும் போது, அந்த துவாவை பிரார்த்தனைக்கு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்முடைய கணவர் மேல அதிக பாசம் வச்சிருக்கிறோம், நம்ம கணவர் நம்ம மேல பாசம் வச்சிருந்தாரு, இதை விட சிறந்த கணவர் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க துவாவை ஓதுனாங்களாம். நம்ம இந்த கணவரோட சிறந்த கணவர் நமக்கு கிடைச்சிருவாரா அப்படின்னு நினைத்து கொண்டு நான் இந்த துவாவை செய்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு கணவராக ஆக்கி விட்டான். உம்மு சலமா அவர்களை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி ஆக்கிட்டான்ல. இந்த துவாவை கேட்டதுனால எனக்கு இப்படி கிடைச்சிட்டுன்னு சொல்லி உம்மு சலமா அவர்கள் சொன்னதாக செய்தியை பார்க்க முடியுது. அப்ப நமக்கு இழப்பு ஏற்படுவது வந்து பின்னடைவா நம்ம நினைச்சிடக்கூடாது. இது நமக்கு பெரிய நன்மை கிடைப்பதற்கான இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நியதி என்று நம்ம விளங்கணும். அந்த நேரத்தில் நம்ம இந்த பிரார்த்தனை செய்தோம்னு சொன்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டால் நம்ம இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தருவான். நம்ம எதை இழக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்முடைய வேதனை அந்த நேரத்தில் நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையா இருந்தோம்னா பிற்காலத்தை அதை விட சிறந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான் என்பதை இந்த சம்பவங்கள் மூலமா நான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, வரலாறே என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறு, அந்த ஆட்சி, அந்த மார்க்க பிரச்சாரம், அந்த காலகட்டத்துல அவங்க அனுபவிச்ச கொடுமைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பொறுமையா இருந்த காரணத்தினால பிற்காலத்துல அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து சிறந்த வெற்றி, தெளிவான வெற்றி, நிம்மதியான வாழ்க்கை கடைசி காலத்துக்கு கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை ஆச்சுதான் இல்லையா? ஒரு மனுஷன் சொந்த ஊரை விட்டு ஓடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த ஊர்லயே வளர்ந்து ஆளாகி ஊர் மக்களோடு பழகி அத்தனை வருஷமா இருந்து விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு மிரட்டலுக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அந்த ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த வேதனை அனுபவிச்சாங்க. ஹிஜ்ரத் செய்யறதுக்கு அவங்களோட அல்லாஹ் நாட்டத்தை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்துல அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த ஊர்ல, இந்த நாட்டுல, மக்கால இத்தனை வருஷமா இருந்தோம், நம்ம இங்கிருந்து போகணுமா அப்படின்னு அவங்க வேதனையோடு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க. யா அல்லாஹ், எனக்கு நான் போகக்கூடிய மதீனா எனக்கு நிம்மதியை தரக்கூடியதா தா, இதை விட சிறந்ததா தா என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த நேரத்துல அத கவலைப்பட்டாங்க. ஆனா பொறுமையோடு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவோட ஒரு ஆட்சி பலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா கொடுத்தானா இல்லையா? மக்கால சிறுபான்மையா இருந்து கஷ்டப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனால பெரும்பான்மையாக அவங்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மதீனால கொடுத்தான். அப்ப இங்க வந்து அவங்க பொறுமையா இருந்த காரணத்தினால அவங்களுக்கு பிற்காலத்துல பெரிய பாக்கியத்தை, பெரிய நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்ப அந்த பொறுமையா இருந்த காரணத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு, அந்த நேரத்துல பாதிப்பு, ஆனா பிற்காலத்துல அது நன்மையா முடிஞ்சுது. அதே மாதிரி உலக வரலாற்றுல பெரிய பாதிப்பா ஒரு அரசுக்கு ஏற்படுதுன்னு சொன்னா ஒப்பந்தங்கள்ல சரியா போடாம இருந்தாதான், ஒப்பந்தங்கள்ல பின்னடைவு இருந்ததுன்னா ஒரு அரசாங்கம் பாதிப்பை தான் உண்டாகும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை அந்த நேரத்துல மக்கால வாழ்ந்த குறைஷிகள் கூட, காஃபிர்கள் கூட போட்டாங்க. அது உலகத்துல உள்ள மக்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தாலும் அது வந்து பாதிப்பான ஒப்பந்தமா தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக தான் நடந்திருக்கும். ஆனா அந்த பாதிப்பா இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் பிற்காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆன்ல மக்கா வெற்றியை, தெளிவான வெற்றியை உங்களுக்கு தந்தோம், நிம்மதியான ஒரு வெற்றியை தந்தோம், நீங்கள் உங்களுடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக உங்களுக்கு ஆரம்பத்திலே தோல்வி போல தெரிந்தால் பிற்கால வெற்றியை தந்தோம் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஸ்லாகித்து சொல்லக்கூடிய அளவுல மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்ததுக்கு முதல் காரணம் என்னன்னா, ஹுதைபியா உடன்படிக்கையில அவங்க பொறுமையா இருந்து அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டனால தானே. எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அந்த உடன்படிக்கையின் போது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு எழுதுறதுக்கு கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்க உங்களை தூதர்னு ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க முஹம்மது பின் அப்துல்லா தான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறது கூட ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது என்ன ரஹ்மான், அது என்ன ரஹீம், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹும் அப்படின்னு தான் சொல்லிருந்தாங்க. வெறும் அல்லாவுக்கு அல்லாவுடைய பேரால் எழுதுங்க, ரஹ்மான் ரஹீம்னு போடாதீங்க என்று சொல்லி ஒண்ணு ஒண்ணா டார்ச்சர் பண்ணாங்க.
அது மட்டும் இல்ல, யாராவது ஒருத்தர் முஸ்லிமா மாறி உங்களுக்கு மதீனாக்கு வந்தாங்கன்னு சொன்னா உடனே எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அதே ஒரு சரத்தா போட்டாங்க. போட்ட உடனே ஒரு மனிதர் வர்றாரு, அவரை அழுது அவரு போமாட்டேன்னு அடம் பிடிச்ச பிறகு கூட அவரை ஒப்படைச்சாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள். உமரே கோவப்பட்டாரு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க எப்படி இதை ஏற்றுக்கொள்ளலாம், நாம சத்தியத்துல தானே இருக்கிறோம், அசத்தியத்துக்கு எப்படி நம்ம பணிஞ்சு போலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கோவப்பட்டாங்க உமர். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கோவப்பட்டோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் சொன்னதான் செய்து சொன்னாங்க. சொன்ன பிறகு கூட அதை ஏற்றுக்கொள்ளாம அபூபக்கர்ட்ட போய் முறையிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன இப்படி சொல்றாங்க, நம்ம சத்தியத்துல இருக்கிறோம், அது அவங்களுக்கு எப்படி நம்ம அசத்தியத்துக்கு அடிபணிஞ்சு போக முடியும் என்று சொல்லி அபூபக்கர்ட்ட போய் முறையிட்டாங்க. அபூபக்கர் அதே சொல்றாங்க, நாம அடுத்த வருஷம் நம்ம போலாம், அடுத்த வருஷம் இந்த உம்ராக்கு வரலாம், நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி ஆறுதல் சொன்னாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பொறுமையோடு அந்த உடன்படிக்கையை செய்த காரணத்தினால பிற்காலத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் வெற்றியை கொடுத்தான் மூமின்களுக்கு. இன்ன ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, மூமின்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சிலாயித்து சொல்லக்கூடிய ஒரு நன்மையை, மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் பொறுமையோடு இருந்த காரணத்தினால, பாதிப்பை சகித்து கொண்ட காரணத்தினால கொடுத்தான். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை பொறுமையோடு அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சகித்து கொண்டோம் என்று சொன்னால் அதை விட சிறந்தது அல்லாஹ் தருவான். இல்லைன்னா மறுமையில நமக்கு சொர்க்கத்தை தருவான்.